नाइट पूरा फैन ट्रूप को फिल्म कंटेंट யோசிச்சு ஒண்ணுமே செட் ஆகலையே. ஏதாச்சும் சைடுல பிசினஸ் பண்ணா தான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? இதோ வந்துட்டேன். Hi everyone, recently நம்ம போஸ்ட் பண்ண டாலி ஜூம் வீடியோல சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து bro 70,000 குள்ள எடிட்டிங் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல லேப்டாப்பா சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எங்களோட ஃபேன் ட்ரூப் சேனல்ல ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறவங்களுக்கே தெரியும், நாங்க ஃபிலிம் பேஸ்ட் கண்டென்ட் மட்டும் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், டெக் பேஸ்ட் போஸ்ட் பண்ணது கிடையாது. நாங்க ஃபிலிம் பேஸ்ட் கண்டென்ட் மட்டும் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், டெக் பேஸ்ட் போஸ்ட் பண்ணது கிடையாது. ஐடியா மட்டும் சொல்லிருந்தான் புடிங்கிருப்ப போட. பட் இந்த வீடியோக்காக நாங்க சில டெக்னாலஜி உள்ள பீப்புள் கிட்ட போய் கேட்டு இன்ஃபர்மேஷன் டேட்டா கலெக்ட் பண்ணி எங்களுக்கு பெஸ்ட்னு பட்ட 5 லேப்டாப் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அதை பை பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். நீங்க லேப்டாப் பை பண்றதுக்கு முன்னாடி அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ல தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான 4 விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ப்ராசஸர், RAM, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அண்ட் அதில் என்ன கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்க லேப்டாப்பில் ஃபஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் G155520. இதோட ப்ராசஸர் வந்து இன்டெல் கோர் i5 12th ஜென்ரேஷன் ப்ராசஸர். இது என்னதான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த ப்ராசஸராக இருந்தாலுமே இந்த ப்ரைஸ்க்கு இது பெஸ்ட்டாகவே இருக்கும். இதோட RAM பார்த்தீங்க அப்படின்னா 16 GB வருது. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து 512 GB SSDயோட வரும். இதோட கிராஃபிக் கார்டு வந்து 4 GB NVIDIA RTX 3050 கிராஃபிக் கார்டு. இதோட ப்ரைஸ் வந்து 74,490 rupees. எவ்வளோ சார்? 74,490 rupees. உனக்கு புரியுதா இல்லையாடா? உங்களுக்கு தான் புரியுமா புரியாது? 1000 ரூபான்னு சொல்றேன், 1700 ரூபாய்க்கு சட்டையை தூக்கி காட்டுறேன், 700 ரூபாய் ஃப்ரீயா தெரியாதா? நெக்ஸ்ட் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்க லேப்டாப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSI Katana 15. இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i5 12th ஜென்ரேஷன், போன லேப்டாப்போட சேம் ப்ராசஸர் தான். இதோட RAM பார்த்தீங்கன்னா 8 GB வரும். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 512 GB SSDயோட வருது. இதோட கிராஃபிக் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா NVIDIA RTX 3050 6 GB கிராஃபிக் கார்டு. இதோட ப்ரைஸ் வந்து 69,990 rupees. நெக்ஸ்ட் இந்த கேட்டகரியில் நம்ம பார்க்க போகிற லேப்டாப் எது அப்படின்னா HP Victus. இதோட ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா AMD Ryzen 7 5800H. இதோட RAM வந்து 16 GB வருது. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து 512 GB SSDயோட வருது. இதோட கிராஃபிக் கார்டு வந்து NVIDIA கிராஃபிக் கார்டு தான், RTX 3050 4 GB கிராஃபிக் கார்டு. இதோட ப்ரைஸ் வந்து 69,890 rupees. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லேப்டாப் வந்து Asus VivoBook Pro 15. இதோட ப்ராசஸர் வந்து AMD Ryzen 5 5600H. இதில் வந்து 16 GB RAM வரும். கிராஃபிக் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான், 4 GB RTX 3050 கிராஃபிக் கார்டு தான் வருது. பட் இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தான் மித்த லேப்டாப் கம்பேர் பண்ணும்போது இதில் அதிகமாக இருக்கும், 1 TB SSDயோட வருது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 69,990 rupees. நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணதில் லாஸ்ட்டாக இருக்க லேப்டாப் வந்து Acer Nitro 5. இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i5 12th ஜென்ரேஷன் வரும். இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 512 GB வருது. இதோட RAM வந்து 16 GB வருது. கிராஃபிக் கார்டு வந்து சேம் தான், RTX 3050 4 GB கிராஃபிக் கார்டு. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 69,990 rupees. இப்போ நாங்கள் சொன்னது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த 70,000 பட்ஜெட்குள்ள நல்ல லேப்டாப் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. 70,000 பட்ஜெட்டில் எதெல்லாம் எங்களுக்கு நல்ல லேப்டாப்பாக போட்டுச்சோ அதை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வாங்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. டெக் பேஸ்ட் மட்டும் இல்லாமல் ஃபிலிம் மேக்கிங் அண்ட் எடிட்டிங் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க ஃபேன் ட்ரூப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான்.